வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவின் எல்லைகளுக்குள் எண்ணெய் உள்கட்டமைப்புகளுக்கு எதிராக உக்ரைன் பெரிய அளவிலான நீண்ட தூர ஆளற்ற விமான தாக்குதல்களை நடத்தியது. இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து ரஷ்யாவுக்குள்ளே எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் விநியோக மையங்களை குறிவைத்து உக்ரைன் ஆளற்ற விமான தாக்குதல்களை நடத்துகிறது என்றாலும் தற்போது நடந்துள்ளது இதுவரை நடைபெற்றிராத அளவில் மிகப்பெரிய தாக்குதல். இந்த தாக்குதலுக்கு ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆளற்ற விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக ரஷ்யா கூறுகிறது. ரஷ்யாவுக்குள் எண்ணெய் உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதலுக்கு மேலதிகமாக ரஷ்ய ஆக்கிரமிப்பு கிரிமியா தீபகற்பத்தில் உள்ள கருங்கடல் கப்பல் தொகுதி தலைமையகத்தின் தாயகமான செவாஸ்டோபோல் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தென்மேற்கு ரஷ்யா மற்றும் கிரிமியாவில் உள்ள எரிபொருள் கிடங்குகள், எண்ணெய் வசதிகள் மற்றும் ஒரு மின் நிலையம் ஆகியவற்றில் தொடர்ச்சியான வெடிப்புகள் அதிகாலையில் முழு காட்சிக்கு வைக்கப்பட்டன. கிரிமியாவின் பெல்பெக் விமான தளத்தின் ஏவுகணை தாக்குதலில் பல ரஷ்ய போர் விமானங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு சாதனங்களை உக்ரைன் அளித்தது செயற்கைக்கோள் படங்கள் மூலம் உறுதி செய்யப்பட்ட ஒரு நாளுக்கு பின்னர் இந்த தாக்குதல்கள் வந்துள்ளன. தாக்கி அழிக்கப்பட்ட அல்லது சேதப்படுத்தப்பட்ட ரஷ்ய விமானங்களின் துல்லியமான எண்ணிக்கையை சுயாதீனமாக சரிபார்க்க முடியாது என்றாலும் செயற்கைக்கோள் படங்களில் விமானங்களை நிறுத்தும் சில திரைப்படங்களில் முழுமையாக எரிந்திருப்பது தெளிவாக தெரிகிறது. தற்போது நடந்திருப்பதுதான் உக்ரைன் ரஷ்யா மீது நடத்திய மிகப்பெரிய ஒருங்கிணைந்த ஆளற்ற விமான தாக்குதலாக தோன்றுகிறது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு 51 உக்ரைனிய ஆளற்ற விமானங்களை கிரிமியாவிலும், 44 விமானங்களை கிராஸ்டோனர் பகுதியிலும், 6 விமானங்களை பெல்கரோட் பகுதியிலும் வீழ்த்தப்பட்டதாக கூறியது. முன்பெல்லாம் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு அனைத்து ஆளற்ற விமானங்களையும் சுட்டு வீழ்த்தினோம் என்று அறிவிப்பார்கள். அதன்பின் எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்கள் பற்றி எரியும் காட்சிகள் காணொலியுடன் வெளியாகும். அதனால் தானோ என்னவோ இப்போதெல்லாம் எத்தனை ஆளற்ற விமானங்கள் சுட்டு வீழ்த்தினோம் என்பதுடன் நிறுத்திக் கொள்கிறார்கள். எத்தனை விமானங்களை சுட்டு வீழ்த்தவில்லை என்று கூறுவதில்லை. சுட்டு வீழ்த்தாத விமானங்கள் பெரும்பாலும் இலக்குகளை தாக்கியிருக்கும். மாஸ்கோவின் அறிக்கையின்படி உயிரிழப்பு எதுவும் இல்லை. சமூக ஊடக படங்கள் மற்றும் கணக்குகளின் அடிப்படையில் கிளாஸ்டோனரில் தெற்கு பகுதியில் உள்ள டுவாம்ஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் அடித்து நொறுக்குவதை காணொலிகள் காட்டுகின்றன. அதன் பின்னர் ஒரு பெரிய தீ வெடித்தது. டுவாப்ஸ் என்பது ரஷ்ய எண்ணெய் நிறுவனமான ரோஸ்நெஃப்டின் 4வது பெரிய சுத்திகரிப்பு நிலையம். கிடைக்கக்கூடிய காணொலிகளை மதிப்பிடுகையில் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட நீண்ட தூர தாக்குதல் ஆளற்ற விமானங்களில் துருக்கி தயாரிப்பு பேராக்ட் TB2 ஆளற்ற விமானத்துடன் மேலோட்டமான ஒற்றுமையினை கொண்ட ஒரு இரட்டைவால் அமைப்பை கொண்ட உக்ரைனிய வடிவமைப்பு விமானமாக தெரிகிறது. இதுதான் உக்ரைனின் புதிய வடிவமைப்பு ஆளற்ற விமான ரகம் லயோட்டியாக இருக்கலாம். ரஷ்ய இலக்குகள் மீது வெவ்வேறு இடங்களில் நடந்த தாக்குதல்கள் படமாக்கப்பட்ட காட்சிகள் காணொலிகளாக உள்ளன. உள்ளூர் அதிகாரிகள் டுவாப்ஸ் ஆலையில் தாக்குதலை உறுதிப்படுத்தினர். அவர்களது கூற்றின்படி 2 ஆளற்ற விமானங்களில் ஒன்று அதன் இலக்கில் வீழ்ந்து வெடித்ததன் விளைவாக சுத்திகரிப்பு நிலையத்தின் பிரதேசத்தில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. டுவாப்ஸின் வடமேற்கில் உள்ள கருங்கடல் துறைமுக நகரமான நோவோரோஸ்கில் தீ விபத்து ஏற்பட்டது. அங்கு எரிபொருள் கிடங்குகள் தாக்குதலுக்குட்பட்டன. சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொலிகள் துறைமுகத்தின் பிரதான ரயில் முனையத்தில் எரிபொருள் கிடங்குகள் எரிவதை காட்டியது. அத்துடன் உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் இம்போர்ட் செப்ரோம் எண்ணெய் தயாரிப்பு முனையம் மற்றும் செஸ்காரிஸ் எண்ணெய் துறைமுகத்தை தாக்கியதாக தகவல்கள் உள்ளன. தாக்குதலுக்கு பின்னர் விரைவில் துறைமுகம் மூடப்பட்டது. நோவோரோஸ்கில் உள்ள பிசெப்ரோம் எண்ணெய் தயாரிப்பு முனையத்தில் இருந்து எண்ணெய் தயாரிப்புகளை ஏற்றுவது இன்னமும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்று ஆதாரங்கள் மேலும் தெரிவித்தன. இன்று முழுவதும் தோன்றிய கூடுதல் காணொலிகள் அந்த கடலோர நகரத்தின் மீது தாக்குதல்கள் தொடர்ந்ததை காட்டுகின்றன. ரஷ்ய டெலிகிராம் செய்தி சேனலான ஆஸ்ட்ரா நோவோரோஸ்கிக்கு அருகில் உள்ள பகுதியில் இன்று காலை மேலும் உக்ரைனிய தாக்குதல்களை அறிவித்தது.
இலக்குகளில் கிரிலோவ்கா கிராமத்தில் உள்ள கேஸ்ப்ரோம் எண்ணெய் கிடங்கு மற்றும் கிருஷோவாயா பால்காவில் உள்ள டிரான்ஸ்நெஃப்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கு ஆகியவை அடங்கும். இதற்கிடையில் கிரிமியா மீது உக்ரைனிய ஆளற்ற விமான தாக்குதல்கள் செவாஸ்டோபோலில் மின்தடைக்கு வழிவகுத்தது என்பதை உள்ளூர் அதிகாரிகள் ஒப்புக்கொண்டனர். செவாஸ்டோபோல் கவர்னர் மிகைல் ரஸ்கோஜேவ் ஆளற்ற விமான தாக்குதல் நகரின் மின் உற்பத்தி நிலையத்தை சேதப்படுத்தியது என்றும் நகரின் அனைத்து பகுதிகளுக்கும் எரிசக்தி விநியோகத்தை முழுமையாக மீட்டெடுக்க ஒரு நாள் ஆகலாம் என்றும் கூறினார். மின்சார அமைப்பை விரைவில் மீட்டெடுக்க அவசர கால சேவை அமைச்சு தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கின்றன என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நகரத்தில் உள்ள பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்படும் என்றும் ரஸ்கோஜேவ் வெளியிட்ட அறிவிப்பு கூறுகிறது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கையின்படி ரஷ்ய விமானப்படையின் விமானங்கள் மற்றும் கடற்படையின் ரோந்து படகுகள் கருங்கடலில் 6 கடல்சார் ஆளற்ற கப்பல்களை அழித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த அதிகாலை தாக்குதல்கள் ஆளற்ற விமானங்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் மட்டுமல்லாது கடல் மேற்பரப்பு ஆளற்ற கப்பல்களும் பயன்படுத்தப்பட்ட பலமுனை முயற்சி என்பதை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கை உறுதி செய்கிறது. ரஷ்ய ராணுவ Mi-35 ஹெலிகாப்டரில் உக்ரைனிய ஆளற்ற விமானத்தை அழித்ததாக கூறப்படும் ஒரு காணொளி அதன் 23 மில்லிமீட்டர் இரட்டைக்குழல் பீரங்கியை பயன்படுத்தி பகல் நேரத்தில் இலக்கை நோக்கி சுட்டதை காட்டுகிறது. இந்த கட்டத்தில் ரஷ்ய கடற்படை கப்பல் அல்லது பிற உள்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. ரஷ்யாவுக்குள் உக்ரைனிய ஆளற்ற விமான தாக்குதல்கள் ஒன்றும் புதிதல்ல என்றாலும் சமீபகால சரமாரி தாக்குதல்களின் அளவு, குறிப்பாக ரஷ்ய எண்ணெய் உள்கட்டமைப்புக்கு எதிரான தாக்குதல்களின் எண்ணிக்கையையும் இலக்குகளின் எண்ணிக்கையையும் மிக பெரிதாக அதிகரித்துள்ளன. மாஸ்கோவை பொருளாதார ரீதியாக பாதிக்கக்கூடிய விதத்தில் உக்ரைன் தனது தாக்குதலை அதிகரிக்க விரும்புவதாக கூறுகிறது. வடகிழக்கு கார்கிவ் பிராந்தியத்தில் ரஷ்யா சமீபத்தில் தொடங்கப்பட்ட தாக்குதலை நிறுத்துவதற்கு உக்ரைன் போராடி வரும் நிலையில் ரஷ்யாவுக்குள்ளே தாக்குதல்களை அதிகரித்திருப்பது உக்ரைனின் போர் உக்திகளில் ஒன்றாக எடுத்துக் கொள்ளலாம். ஆளற்ற விமான தாக்குதல்களை நடத்துவதன் மூலம் உக்ரைன் ரஷ்யாவை தாக்க மாற்று வழிகளை தேடுவதாக தோன்றுகிறது. ஏனெனில் ரஷ்ய துருப்புக்கள் போர்க்களத்தில் எண்ணிக்கையில் அதிகமாகவும் துப்பாக்கி சூடுகளில் அதிகமாகவும் உள்ளன. இப்போது உக்ரைன் நடத்தும் தாக்குதல்கள் 3 முக்கிய நோக்கங்களை கொண்டுள்ளன. முதலாவது, ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களுக்கான ஏவுகணமான கிரிமியாவை பயன்படுத்துவதற்கான ரஷ்யாவின் திறனை குறைத்தல். இரண்டாவது, எரிபொருள் மற்றும் வெடிபொருட்களை போர்க்களத்திற்கு கொண்டு செல்லும் விநியோக பாதைகளை சீர்குலைத்தல். மூன்றாவது, உணவு தானிய ஏற்றுமதி போன்ற கருங்கடலில் உக்ரைனின் நடவடிக்கைகளின் மீதான அழுத்தத்தை குறைப்பதற்கு பிராந்தியத்தில் நிறுத்தப்பட்டுள்ள ரஷ்ய கடற்படையை பலமளக்க வைப்பது. உக்ரைன் அதிகளவில் ரஷ்ய எண்ணெய் ஆலைகளை தாக்கி வருவதன் நோக்கம் ரஷ்யா பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, அதில் ரஷ்ய ராணுவத்தின் தளவாடங்களை சிக்கலாக்கும் முயற்சியில் அதன் டேங்கர்கள், கப்பல்கள் மற்றும் விமானங்களுக்கு எரிபொருளை வழங்கும் வசதிகளை தாக்குவதும் மற்றொரு நோக்கமாக உள்ளது. உக்ரைனிய அதிகாரிகளும் இந்த தொடர் தாக்குதல்கள் ரஷ்ய எரிசக்தி வளாகத்தை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் என்று நம்புகிறார்கள். ரஷ்யாவின் எண்ணெய் வளம் நாட்டின் பொருளாதார மற்றும் போர் முயற்சியின் மையத்தில் உள்ளது. அது ரஷ்யாவின் கூட்டாட்சி பட்ஜெட் வருவாயில் 1/3 பங்கை வைத்திருக்கிறது. உக்ரைன் முன்னர் நோவோரோசிஸ்கில் உள்ள ரஷ்ய கடற்படையின் போர்க்கப்பல்களை தாக்கியிருந்தாலும் தற்போது நடந்த தாக்குதல் அங்குள்ள எண்ணெய் வசதிகளை குறிவைத்தது இதுதான் முதல் முறையாகும் என்று பெல்ஜியத்தின் லீச் பல்கலைக்கழகத்தின் ஆற்றல் நிபுணர் டேமியன் எர்னட்ஸ் கூறினார். ஒவ்வொரு நாளும் சுமார் 1.5 மில்லியன் பேரல்கள் ரஷ்ய எண்ணெய் இந்த துறைமுகத்தை கடந்து செல்கிறது என்று திரு எர்னஸ்ட் கூறினார். தாக்குதலின் போது படமாக்கப்பட்ட காட்சிகள் நகரின் எண்ணெய் முனையத்திற்கு மேலே ஒரு பெரிய வெடிப்பை காட்டியது. இருப்பினும் இந்த தாக்குதல் முனையத்திற்கு ஏதேனும் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியதா என்பது தெளிவாக தெரியவில்லை. ரஷ்ய ராணுவத்தின் முக்கியமான தளவாட மற்றும் ராணுவ மையமான கிரிமியா மீது உக்ரைன் தாக்குதல்கள் அடிக்கடி நடக்கின்றன. கிரிமியாவில் ரஷ்ய சொத்துக்கள் மற்றும் செயல்பாடுகளை குறிவைப்பது அவர்களின் போர் முயற்சிக்கு முக்கியமானது என்று உக்ரைனிய அதிகாரிகள் நீண்ட காலமாக கூறி வருகின்றனர். இது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது, ஏனென்றால் தெற்கு உக்ரைனில் தாக்குதல்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான வழி இது என்று இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி கூறினார். கார்கிவ் பகுதியில் போர்க்களத்தில் தாக்குதல் தீவிரமடைந்து வருவதால் அந்த நோக்கம் இப்போது இன்னமும் முக்கியமானதாக தோன்றுகிறது. ஜனாதிபதி செலன்ஸ்கி உக்ரைனிய செய்தியாளர்களிடம் ரஷ்ய துருப்புக்கள் ரஷ்ய எல்லையில் இருந்து உக்ரைனிய எல்லைக்குள் 6 மைல்கள் வரை முன்னேறியதாகவும் ஆனால் அந்த பகுதியில் வலுவான தற்காப்பு கோடுகளை எட்டவில்லை என்றும் கூறினார். அந்த பகுதியில் நிலைமை சீரடைந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். ரஷ்ய கிராமங்கள் மற்றும் நகரங்கள் மீது ஷெல் தாக்குதல்கள் நடத்துவதை தடுக்க உக்ரைனிய படைகள் எல்லையிலிருந்து பின்னுக்கு தள்ளுவதே தாக்குதலின் இலக்கு என்று ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கருத்து தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை சீனாவுக்கான பயணத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெல்கரோட் நகரம் உட்பட ரஷ்ய எல்லைப் பகுதிகள் மீது உக்ரைனின் வழக்கமான ஷெல் தாக்குதல்கள் ரஷ்ய ராணுவத்தை பொதுமக்களை பாதுகாக்க கார்கிவ் பகுதியில் ஒரு இடையக மண்டலத்தை உருவாக்க நிர்பந்தித்தது.
உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் எண்ணெய் வசதிகள் போன்ற தொலைதூர ரஷ்ய இலக்குகளுக்கு பறக்க முடியும் என்றாலும் ஆர்ட்லரி ஷெல்கள் 35 கிலோமீட்டர் மட்டுமே வரம்பை கொண்டுள்ளன. ஆனால் ஆளற்ற விமானங்களைப் போலல்லாமல் ஷெல்களை இடைமறிக்க முடியாது. அதனால் இரண்டிலும் சாதகமும் உள்ளது, பாதகமும் உள்ளது.